மாதிரி ஒரு தட்சிணையை வச்சு முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணி உங்கள் அப்பாவின் முன்னோர்கள் அம்மாவின் முன்னோர்கள் அதே மாதிரி முன்னோர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அவளை திருப்தி பண்ணுறதுக்காக ஒரு தட்சிணையை பண்ணுவோம். இது நாந்தி ஸ்ரார்த்தம்னு பேர். சொல்லுங்க அப்படியே. மமோ பார்த்த समस्त गुरित जयद्वारा श्री परमेश्वर आज्ञया परमेश्वर प्रीत्यर्थम हिरण्यरूपेण ये ये विहिताः नान्दी शोभन देवताः तासां तृप्त्यर्थम अभ्युदयं हिरण्यरूपेण करिष्ये. இந்த பூஜை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எங்களுக்கு என்னென்னலாம் வேண்டும்னு வேண்டுதல்களை சுவாமி கிட்ட வச்சு இந்த சங்கல்பமானது மகா சங்கல்பம் நடந்தது. முன்னோர்கள் வழிபாடும் நடந்தது. இடையில் அவர் இந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தி புண்ணியாக வாசனம் சொல்கிறது பண்ணி முடிச்சிட்டார் ஆச்சாரியர். இப்போ அடுத்து இந்த கலசங்களில் பாலாம்பிகா தேவி சமேத அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வர சுவாமின்ற பிரதான தேவதை, அவருடைய பரிவார தேவதை எல்லாரையும் கலசங்களில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு எந்தெந்த சுவாமியெல்லாம் கலசத்தில் வரவழைக்கிறோமோ அந்த சுவாமிக்கெல்லாம் இங்கே அக்னியை தயார் பண்ணி அந்த அக்னியில் பூஜை பண்ணி அவங்களுக்கு ஆகுதிகள்னு சொல்லக்கூடிய உணவுகளை கொடுத்து திருப்திப்படுத்தி திரும்பி அவங்கள கலசத்தில் இருந்து எழுந்தருளை செய்து அந்த புனித நீரை இந்த தம்பதியருக்கு அபிஷேகம் பண்ணுறது பீமரத சாந்தி. இவங்க ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகன்னு சொல்லக்கூடிய 3 விதமான பாதைகளிலிருந்து நிவர்த்தி அடையணும். ஆத்தியாத்மிகம் இவர்களுடைய உடம்புலேயே ஏற்படக்கூடியது, ஆதி பௌத்திகம் இந்த பூமியினால் ஏற்படக்கூடியது, ஆதி தெய்வீகம் தெய்வத்துடைய நிந்தனையாலேயோ தெய்வத்துடைய கோபத்தாலோ ஏற்படக்கூடியது. இந்த 3ம் சாந்தியாக இருக்கணும் தான் ஒவ்வொரு சாந்தி மந்திரத்துக்கு இழையும் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட சாந்தி இவங்களுக்கு நிகழணும். இவரோட கூட வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நிகழணும். எல்லாரும் அமைதியான அருமையான வாழ்க்கையை வாழணுன்றது தான் முக்கியமான குறிக்கோள். இந்த 60 வயசு முடிஞ்சதுக்கப்புறமே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம்னு முடிஞ்சது. இப்போ 69 முடிஞ்சு 70 வரும்பொழுது இறை சிந்தனையோட ஆத்மாவிற்கான வாழ்க்கையை இவர்கள் வாழணும் அப்படின்றதுக்காக கடவுளுடைய சிந்தனையை அதிகப்படுத்தணுன்றதுனால இடையில் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த சாந்தி அபிஷேகங்கள்லாம் செய்கிறோம். இதுக்கப்புறம் 75லேருந்து 77 விஜயரத சாந்தின்னு ஒரு சாந்தி அபிஷேகம் அதை பண்ணியாச்சு. அப்படின்னா 80 வயசு வரும்பொழுது சகசிர சந்திர தரிசனம் ஆனப்புறம் இவங்களுக்கு சதாபிஷேகம்னு சொல்லக்கூடியது பண்ணுறோம். அப்பத்துலேருந்து அபிஷேகம்னு ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா இவங்கெல்லாம் பழமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் சதாபிஷேகம், பூர்ணாபிஷேகம், கனகாபிஷேகம்னு பல அபிஷேகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகங்கள்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை திருப்பாலைவனத்தில் எதுக்குங்க செய்யணும், எவ்வளவோ இடம் இருக்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சுவாமி இங்கே எந்த சுவாமி நீங்கள் இங்கே ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோமோ அந்த ஸ்வரூபமாகவே உள்ளே இருக்கார். அமிர்த ஸ்வரூபமாக இருக்கார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடைஞ்ச போது ஆலகால விஷம் வந்து எல்லாரையும் துன்புறுத்தும் போது அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய தொண்டையில் தரிச்சுட்டு நீலகண்டராக தொண்டையில் தரிச்சுட்டு இந்த அண்ட சராச்சரத்தையும் காப்பாற்றுறார். அதுக்கப்புறம் அமிர்தம் கிடைக்கிறாங்க. அமிர்தம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அந்த அமிர்த கடத்தோடு வச்சு பூஜை பண்ணது திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர். அங்கே இதே மாதிரி அமிர்த ஸ்வரூபமாக சுவாமி இருக்கிறதுனால 60ஆம் கல்யாணம் 70 என்பதெல்லாம் பண்ணுறது உண்டு. அதுக்கு அடுத்தது சுவாமிக்கு அந்த அமிர்தத்தை எப்படி சாப்பிட்றதுன்னு இடம் தேடும் பொழுது கைலாயத்திலேருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பாலைவனம்னு சேர்க்கிறோம். இந்த இடத்துல அந்த அமிர்தத்தையே கொண்டு வந்து ஒரு பாலை மரங்கள் அடர்ந்த காடு இருந்திருக்கப்போ அந்த ஒரு பாலை மரத்தின் கீழே அந்த அமிர்தத்தை லிங்கமாக பிடிச்சி வழிபடுறாங்க. வழிபட்டுட்டு அமிர்தத்தை சாப்பிட்டு எதிரில் இருக்க குளத்தில் கையெழும்புறாங்க. அப்போ அசுரர்கள் விஷயம் அறிந்து தவளைகளாக வந்து அந்த அமிர்த துளிகளை சாப்பிடலான்னு போது இந்த குளத்தில் தவளை இருக்கக்கூடாதுன்னு சாபம் விட்டுறாங்க. குளத்துக்கு அமிர்த புஷ்கரணின்னு பேர். இன்னி வரைக்கும் தவளை கிடையாது அந்த குளத்தில். அது ஒரு அதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திவ்யமான ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தில் இந்த தம்பதியருக்கு இன்றைக்கி இந்த பீமரத சாந்தின்னு நடக்கிறது நம்மளுடைய பாக்கியம். அவர்கள் பாக்கியம் ஒன்றுன்னா அதை பார்க்கக்கூடியது நம்மளுடைய பாக்கியம், நடத்தி வைக்கக்கூடிய அவர்களுடைய பசங்களோட பாக்கியம். இந்த பாக்கியங்கள் தலைமுறையாக வாழையடி வாழையாக தொடர்ந்து இவங்களுடைய குடும்பம் க்ஷேமமாக இருந்து எல்லாவித நற்பலன்களையும், அதாவது அவ்வையார் சொன்னால் அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, மானிடராக பிறப்பினும் கூன் குருடு செவிடுபேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடுபேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. அந்த மாதிரி ஒரு விஷயமும் எல்லாமே அரிதான விஷயங்கள் எல்லாம் கிடைக்க பெற்று நீண்ட ஆயுளோட நீண்ட சந்ததியுடைய
ஒரு இதுவாக எல்லாரும் வாழணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி திவ்ய க்ஷேத்திரங்களில் இதை பண்ணுறது விசேஷம். அதனால் இதே மாதிரி வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அந்தந்த வாய்ப்புகள் வரும்பொழுது பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, விசேஷமானது. பண்ணிட்டா ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். அந்த நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழறதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை தொடர்ந்து நடத்துமாறு இவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதெல்லாம், ஒன்று இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து இந்த மந்திர ஒலிகளெல்லாம் காதில் வாங்கிக்கோங்க, நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தூரம் போய் உட்காந்துட்டு உங்களுடைய கதைகளை பேசிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை. இங்கே உட்காந்து இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவர் சொல்கிறத அவர் செய்யணும். இவர் சாதகர், அவர் ஆச்சாரியர். ஆச்சாரியர் மனசுக்குள்ளே இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது சர்ஜனை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு விஷயம், இவங்களும் 7 வருஷம் ஒரு டாக்டருக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவரும் அதே மாதிரி படிச்சுட்டு வந்திருக்காரு. இதை பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிவாகமத்தில். அந்த ஆகம முறைப்படி பண்ணுறாரு. அப்போது அதை டாக்டருக்கு எப்படி நர்ஸ் எடுத்து கொடுப்பாங்களோ, கத்தி எடுத்து கொடுனா கத்தி எடுத்து கொடு, இதை எடுத்து கொடுனா அதை எடுத்து கொடுனா அவர் சர்ஜன் பண்ணுவார். அதேமாதிரி இவர் பக்கத்துலேருந்து இந்த சாமிக்கு பூஜை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இங்கே இவர் ஆவாகனம் பண்ணுங்கள், அங்கே அவருக்கு ஆவாகன ஸ்தாபன சன்னிதான வந்து இருக்க பண்ணுங்கள் அப்படின்னு இவர் சொல்லிகிட்டே இருப்பார், அவர் செஞ்சுட்டே இருப்பார். இதுக்கு இடையில் நம்ம ஒரு வாய்ஸ் கிராஸ் டாக் போச்சு அப்படின்னு சொன்னால் அவரும் டிஸ்டர்ப் ஆகும். அவர் டிஸ்டர்ப் ஆனால் ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த பலன் பூர்ணமாக கிடைக்காது. ஆப்ரேஷனில் டாக்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாது இல்லையா? நம்ம வந்திருக்க காரியம் என்னமோ இதுக்காகன்னு வந்துட்டோம். அதனால் இது கொண்டாடுற ஃபங்க்ஷன் கிடையாது, கவனிக்கிற அனுபவிக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம கல்யாணம்னா 20வது கல்யாணத்தில் என்ஜாய் பண்ணுவோம், ஒருத்தர் பிடிச்சிப்போம், கிரடா பண்ணுவோம், அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு நடக்கும். தாலி பண்ணும்போது தூக்கி போடுவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். பட் இங்கே அப்படி இல்லை, இது வைதீகமான ஃபங்க்ஷன். வேத மந்திரங்கள் சொல்லி இது புனிதமான ஒரு விஷயம் நடக்குது. நமக்கு தெரியலன்னா கூட என்ன நடக்குதுங்கிற ஒரு ஆர்வத்தில் கவனித்தா அர்த்தம் புரியும். புரியலைன்னா என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் அர்த்தத்தை சொல்கிறோம், தெரிஞ்சுக்கோங்க. எது ஒன்றும் தெரிஞ்சுட்டு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி இப்போது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதி காத்து எல்லாரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கோங்க. ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.